Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் யாம்புங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். சேலரி வந்ததுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ வந்து என்னென்னா நம்மளோட மெஸ்ஸு, அதாவது நம்மளோட கிச்சனுக்குண்டான எல்லா திங்ஸும் வந்துட்டு குறைஞ்ச விலையில் ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஃபிஷ் மார்க்கெட்டு தான். நம்ம நார்மலாக நான் இருக்க கேம்ப் பக்கத்தில் வந்து ஃபிஷ் வந்து எப்படின்னா ஐஸில் தான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். வந்து அது எல்லாமே ரொம்ப எப்படின்னா 1 மாதம் 2 மாதம் அந்த ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். வந்து இப்போ நியர்பை பீச் பக்கத்தில் வந்துட்டு என்னென்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அந்த தெரிஞ்சு பாருங்க, அதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ண போனால் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கம்மியாகவே நம்ம அங்கே போய் ஃபிஷ் வாங்கலாம். வந்து இப்போ என்னென்னா 1 கேஜிக்கு சும்மா நார்மலாக நம்ம சொல்கிறோம் வந்து அயில மீன் இருக்குல்ல, சின்ன அயில மீன், அது 1 கேஜிக்கு வந்துட்டு ஒரு 5 ரியால் வந்துட்டு 6 ரியால் 8 ரியாலே நமக்கு வந்து ஒரு கேஜி வந்து கிடைக்கும். வந்து வாங்க என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குது போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு. நம்மளோட இடத்துல இருந்து சரிங்களா, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இங்கே வரதுக்கு வந்து 3 to 5 ரியால் வந்து ஆகும். வந்து டாக்ஸியில் கொடுத்து தான் நம்ம வந்திருக்கோம். அதுமாதிரி போகிறதுக்கும் வந்துட்டு 3 ரியால் வந்துட்டு 5 ரியால் வரைக்கும் ஆகும். மொத்தம் வந்து எவ்வளோனா 10 ரியால் ஆயிரும். வந்து ஆனால் இங்கே வந்து நம்ம ஒன் டைம் வந்து நம்மளோட மெஸ்ஸுக்குண்டான சாமான் எல்லாமே நம்ம இங்கே சிட்டியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து நமக்கு லாபமாக இருக்கும். அங்கே உள்ளதோட இங்கே உள்ள டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே இப்போ 10 கிலோ அரிசி வந்து நம்ம வந்து எவ்வளோ வாங்குறோன்னா 45 ரியால், அப்படி 50 ரியால் அப்படி வாங்கும்போது நம்ம இங்கே வந்து 35 ரியால் வந்து 42 ரியால்லே நம்ம இங்கே வாங்கிடலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கிடலாம், வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிடலாம். வந்து நம்ம அங்கே சிட்டி சூப்பர் மார்க்கெட்டு அந்தமாதிரி பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்லாம் எடுக்கும்போது மூவிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். வந்து அங்கேனா பக்கால்னால் எப்படின்னா வந்து அங்கே கடைகள்லாம் எப்படின்னா அது ரொம்ப நாள் இருக்கும். வந்து அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. வந்து சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ஐஸில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட பேர் வந்துட்டுன்னா சென்ட்ரல் ஃபிஷ் மார்க்கெட் யாம்பு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு ஆள் வந்து வெளியே மீன் வச்சுருக்காங்க. எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். இங்கே ஃபுல்லாமே நிறைய வண்டிலாம் வச்சுருக்காங்க. அவங்க ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். அவங்க போட் வச்சு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்காங்க. வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் எப்படின்னா ரொம்பவே டஸ்ட்டு ப்ரூஃப் போட்டு எல்லாமே வந்துருக்குன்னா டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே பக்கம் ஃபுல்லாமே காற்று அதிகமாக இருக்கும். அதனால் எப்படின்னா மண் இன்னும் உள்ளக்க போகாத அளவுக்கு ஃபுல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் டோரு கண்ட்ரோல் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். வந்து कितना है? 10 दिया. எல்லாமே பெரிய பெரிய மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வச்சுருப்பாங்க. வந்து இந்த மார்க்கெட்டில் कितना भाई? 10 रिया. वो भी सेम है. आधा कम असरा 10 ரூபா சொல்கிறாங்க கிலோ. இந்த மீன் வந்துட்டு 1 केजी डालो. कितना है ये? तुम्हारे लगे 45 है. हाँ 45 नहीं, हमको 1 केजी. ये कितना पता? ये कितने 20 रियाल बचता है. 20 रियाल. ये कितना है? ये 45. இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வந்து இந்த மாதம் வந்து ரேட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மீன். ஆனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆக்சுவலி நான் இந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கேன். அவர் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 6 ரியால்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு வந்து 6 ரியால் 10 ரியால் தான் வந்து அப்படிங்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷ் சரியாக தெரில நினைக்க. அது 10 ரியால் 6 ரியால்னு சொல்லிட்டாரு. வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ரேட்டை பார்த்தா வந்து ரொம்பவே மீன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.